மதுரையில் பழங்குடியின பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கும் மாநகராட்சி கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். என்னோட பேர் சூரியகலாங்க. என்னோட வீட்டுக்கார் பேர், என்னோட கணவர் பேர் சண்முகவேல். ஒரு ஓட்டுநரா இருக்கிறாரு. நாங்க இந்த இடத்துல 6 தலைமுறையா இருக்கிறோம். எங்களுடைய மாமனாருடைய தாத்தாவுடைய இடம் கோவிலுக்காக நாங்க கொடுத்துருக்குறோம். இந்த கோவில் எங்களுடைய பூர்வீக இடத்துல தான் இருக்குது. அதனால நாங்க எங்களுடைய தேவைக்காக, எங்களோட பயன்பாட்டுக்காக நாங்க குடித்தண்ணி தொட்டி அமைச்சு அதை பாதுகாப்பா மூடியோட போட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம கோவில் இப்ப நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களோட அனுமதியும் கேட்டு அவங்ககிட்டையும் கையொப்பம் வாங்கி தான் நாங்க இந்த தொட்டியை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இந்த தொட்டியில இருக்கிற தண்ணி தான் எடுத்து அந்த கோயிலுக்கும் கோயிலுக்காரவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது சம்பந்தமா எங்களை இந்த ஏரியா கவுன்சிலர் நாகநாதன்றவர் கடந்த 1.5 வருஷமா எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய சொந்தக்காரவங்களுடைய வீட்டுல எல்லாம் இதை விட பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலைமையில நிறைய தொட்டிகள் அமைச்சு அதுல குழந்தைகள் தவறி விழுந்தா கூட என்ன வேணாலும் ஆகலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை எதையுமே அவர் கண்டுக்க மாட்டேன்றாரு. மெயினா டார்கெட் பண்ணி எங்க வீட்டுல 1.5 வருஷமா எங்களை 4 நாளைக்கு ஒரு தடவை ரொம்ப மோசமா நடத்துறாரு. அதுவும் என்னுடைய கணவர் இல்லாத நேரமா ஆளுகளை அனுப்பிச்சு விட்டு ரொம்ப ஒரு மாதிரியா தகாத முறையில எல்லாம் பேசி இப்படி இப்ப எங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாளைக்கு தண்ணி வரும், நான் வருவேன், என்னன்னு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சனிக்கிழமை வந்தாரு. தண்ணி வர்ற அன்னைக்கு ஒரு 2 பேர் கூட வந்திருந்தாங்க. இவ்வளவு நாள் வந்தவங்க வேற ஆட்களா இருந்தாங்க. அன்னைக்கு வந்தவங்க நான் அன்னைக்குதான் முதல் தடவை பார்த்தேன். அவரும் தொட்டியை திறந்து காமி அப்படின்னாரு. திறந்து காமிச்சோம். காமிச்சிட்டு இந்த தொட்டி எப்போ மூட போற, நீ எங்க உன் புருஷன் வீட்டுக்குள்ளதான் இருக்கானா, வெளியில வர சொல்லு. ஏண்டா நான் தான் உன்னை மூடுன்றல, ஏன் மூட மாட்டேன்ற, நீங்களாம் காட்டுக்குள்ள இருக்க வேண்டியவன், கூட்டிட்டு உங்களை நடு ஊருக்குள்ள வச்சிருந்தோம்னா நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவியா, வீடு கட்டி பெரிய உட்காந்துட்டா நீங்க பெரிய அப்படி இப்படின்னு ரொம்ப மோசமா பேசினாரு. நான் ஏங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை, 1.5 வருஷமா நீங்க இதே தான் எங்களை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க சொந்தக்காரவங்க எல்லாருமே இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கே தெரியும். அப்ப அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் என் வீட்டுல மட்டும் நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் உனக்கு தெரியலையா, நீ நினைச்சேன்னா இந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துடும், நீ என் கூட படு, நான் ஓப்பனா உன்கிட்ட சொல்றேன், படுத்தேன்னா இந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துடும், இல்லாட்டினா உன்னை நான் இந்த மாதிரி தான் டார்ச்சர் பண்ணுவேன், இதையும் கூட பண்ணுவோம், நாளைக்கு 9 மணிக்கு வருவேன், உன் முடிவை சொல்லு, இல்லாட்டினா நான் இந்த இடத்த மூடிடுவேன், இது மட்டும் இல்ல அடுத்து தொடர்ந்து நான் பண்ணுவேன், உங்களை இந்த ஊரை விட்டு அனுப்பாம நான் விட மாட்டேன், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு மேல என்னால இந்த பிரச்சனைய எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல. அதனால நான் கம்ப்ளைண்டா கொடுத்துட்டேன் சார். லாயர் மூலமா நான் கொடுத்தோம். 67வது வார்டு கவுன்சிலரு, பேரு நாகநாதன். அதனால ஒரு தகுதியே இல்லாத கவுன்சிலருங்க அவர். ஒரு பொம்பளையாள் இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம ஒரு இடத்துல போனோம்னா இந்த மாதிரி இருக்கிறவர்கிட்ட போய் எப்படி நாங்க போய் பிரச்சனைகளை சொல்றது, வீடு தேடி நீ படுடின்னு கூப்பிட்டானா அதனால எப்படிங்க அந்த ஆள் மேல எங்களுக்கு ஒரு மரியாதை வரும்? அவரே உங்களை நேரடியா கூப்பிடுறாரு சார். அதனாலதான் சார் இப்ப பிரச்சனையே. காட்டுவாசிகள்னா அவ்வளவு ஒரு இலக்காரமா போச்சா? ஒரு பழங்குடியின பெண்ணுன்னா அப்படியே கூப்பிட்ட உடனே போயிடணுமா? சமுதாய ரீதியாவும் எங்களை திட்டுறாரு. காட்டுக்குள்ள இருந்த என்னன்னு நீ காட்டுக்குள்ள தெரிய வேண்டிய நாய்கள்லாம் எதுக்குடா எங்க ஊருக்குள்ள நிக்கிற? முக்காவாசி ஆளு என் ஆளு, நீ நடுவுல உட்காந்துட்டேன்னா நீ பெரியதா? ஏரியா கவுன்சிலர் என்னை பத்தி நீ யார்கிட்ட போய் என்ன சொல்ல முடியும்? சொன்னா எவன் என்ன நினைக்கிற? உனக்கு ஒரே ஆப்ஷன் தான், வா படு அப்படின்னு சொல்றான் சார் அந்த ஆளு. ஒரு பொண்ணை நேரடியா இப்படி சொல்ற அளவுக்கு ஒரு ஆம்பளைக்கு எப்படி சார் அப்படி சொல்ல முடியும்? இப்ப அவரு அனுப்புனதா ஒரு 4 பேர் வர்றாங்கன்னு சொல்றீங்க. அவங்களும் இந்த மாதிரி தகாத முறையில சார் அவங்க அப்படிலாம் பேசுறது கிடையாது. அவங்க அப்படி பேசுறதே கிடையாது. அவங்களுக்கு இது புரியுது. என்ன நான் அவங்ககிட்டயே கேக்குறேன், அண்ணே தண்ணி 6 மாசம் ஆச்சு, நீங்க ஓபன் பண்ணி நீயே பாரு, உங்கள்கிட்டயே சாவியை கொடுக்குறேன், அவங்ககிட்டயே கொடுத்து திறந்து காமிக்க சொல்லியாச்சு. காமிக்க சொல்லி அவங்க பாத்துட்டு இருக்கும் போதே இவர்கிட்ட இருந்து கால் வருது, அக்கா அந்த அவர் தான்க்கா கூப்பிடுறாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன இவர் பேசுறாருன்னா, அந்த வீட்டுல ஓடுதோ ஓடலையோ நீ மோட்டரை தூக்கிட்டு வா, வேற மூட்டை போட்டு லாக் பண்ணிட்டு நீ வா அப்படின்னு சொல்றாரு. அவங்களையுமே அவர் இது பண்றாரு. அதிகாரிகளா யாரு? இல்ல கார்பரேஷன்ல இருந்து இந்த கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ணுவாங்களே அவங்களதான் 3 பேர் வருவாங்க. அவங்க 3 பேரும் எனக்கு தெரியும். அவங்க 3 பேர்த்தையும் எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். சனிக்கிழமை வந்தவங்களை மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க. அவங்க வரல, பார்த்தா தெரியும். ஆனா எனக்கு அவங்கள பத்தி எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி வர்றவங்க பூரா 3 பேர் ரெகுலரா வருவாங்க. அவங்களுக்கே அது தெரியும்.
ஏக்கா என்னன்னே தெரியலக்கா, அவர் ஏன் இப்படி பண்றாருன்னு எங்களுக்கு தெரியல. எங்களை சொல்றாரு, ஒன்னும் மோட்டர் போட்டு நீங்க தண்ணி எடுத்தீங்கன்னாலும் பரவாயில்ல, நான் மோட்டரையாவது கழட்டிட்டு போலாம், இல்ல தண்ணி உள்ள கிடந்தாலாவது நாங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லலாம். தண்ணியும் வர மாட்டேங்குது, நீங்க மோட்டரும் போடல, உள்ளேயும் தண்ணி இல்ல, நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல, இவர் எங்களை இப்படி சொல்றாருன்னு அவங்களே சொல்றாங்க. இப்போ இது சம்பந்தமா யாரு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளைண்ட், அதே மாதிரி போலீஸ் எந்த போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்றீங்க? சிஎம் செல்ல இருந்து நாங்க கொடுத்துருக்கோம் சார், லாயர் மூலியமா கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் மட்டும் வந்திருக்குது, ஆனா இன்னும் எங்கெங்க கம்ப்ளைண்ட்ல போயிருக்குன்றது விவரம் தெரியல. ஆன்லைன்ல போட்டா ஒரு வேலை தெரியும். சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு போனீங்களா? இல்ல சார், இன்னும் கூப்பிடல. கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா அதை நான் போய் சொல்லுவேன். ஆன்லைன் கம்ப்ளைண்டா பண்ணிருக்கீங்க? ஆமா. இது குறித்து கவுன்சிலரிடம் தொலைபேசி வாயிலாக விளக்கம் கேட்டபொழுது, முதலில் அவர்கள் யார் என்று தெரியவில்லை, என் பகுதியில் 5000 குடும்பங்கள் இருக்கிறது, நீங்கள் கூறும் காமாட்சி தெருவில் அவர்கள் பெயர் தெரியவில்லை என்று கூறினார். பின்பு அப்படி நான் போனதற்கான சாட்சிகள், குறிப்பாக வீடியோ ஆடியோ இருந்தால் அனுப்புங்கள் என்று கூறினார். பின்பு அவரிடம் இந்த வேலையை உடனடியாக முடித்துக் கொடுங்கள், நான் ஏஇயிடம் பேசி முடிக்க சொல்கிறேன் என்றும் கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.